ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை. அதனால கழகத்தின் முடிவு எதுவோ, கழகத்தின் விருப்பம் எதுவோ, அதுவே என்னுடைய முடிவு, அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, வரவேற்கிறாங்க. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே, அதாவது அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து கிளை கழக தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோட வரவேற்றாங்க. அவங்க கூட்டணியில இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். நீங்க கூட அங்க திமுக ஆபீஸ்ல என்கிட்ட கேட்டீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு. நான் சொன்னதே தான் மீண்டும் சொல்றேன், 200+ ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டுகாலமாக நட்புல இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும். எங்கள் திருமணத்தை நடத்தி வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்க ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான். ஆனா அரசியல் என்று வந்த பிறகு, கூட்டணி என்று வரும்போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும் அது நிறைவேறாமலேயே இருந்தது. கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனா அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகல. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன்.